தளபதியார் இரண்டாவது முறையா போட்டியிட உங்களுக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு கொடுத்திருக்காரு. வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட வரவேற்பு? முதல்ல கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனக்கு இரண்டாவது முறையாகிய பர்கூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வெற்றி வேட்பாளராக அறிமுகம் செய்த கழக தலைவர் பொற்பாதங்களை தொட்டு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆசியுடன் இந்த தேர்தலில் சிறப்பாக வெற்றி பெறுவோங்கிறத முதல்ல நான் சொல்லுகிறேன். அதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவருடைய கடந்த 5 ஆண்டுகால பொற்கால ஆட்சியில் எல்லா மக்களும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற விதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் பயனடைஞ்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வேட்பாளராக இருந்து மக்கள் இடத்துல ரொம்ப அது மகிழ்ச்சியாக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் இல்லாமல் தலைவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் கூப்பன் 8,000 ரூபாய் ஆகட்டும், மடிக்கணிகள் 35 லட்சம் பேர் கொடுக்கறதாகட்டும், ஒவ்வொரு திட்டமுமே மக்கள் இடத்துல வெகு சிறப்பான வரவேற்பை பெற்று மக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அவருடைய ஆட்சி திரும்ப வரணும்னு சொல்லி உரிமை தொகை 2,000 ரூபாய் உயர்த்தினது, ஒவ்வொரு திட்டமுமே மக்கள் இடத்துல பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அது இல்லாமல் சொல்வதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார் என்பதற்கு பல உறுதிமொழிகளை கொடுத்து பல இடத்துல அவரை சிறப்பாக மக்கள் நம்பக்கூடிய தலைவராக இன்றைக்கு வளம் வந்துருக்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய திருநாட்டுக்கே அவர் வளம் வந்துட்டு இருக்காரு. அவரை நாங்கள் பர்கூர் தொகுதியில் களம் வெகு சிறப்பாக இருக்குது. இப்போ எனக்கு எதிராக போட்டியிட வர வேட்பாளர் டெபாசிட் பெறுவாரா என்பதே கேள்வி. நான் பொய்க்கு சொல்லலை. நீங்க வேணா பாருங்க, தேர்தல் முடிவு வந்த உடனே இதனுடைய இதை நான் என்னன்னா நீங்க அவ்வளவு கணிச்சு கரெக்டா சொன்னீங்களேன்னு அப்படி நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மக்கள் இடத்துல வரவேற்பு பட்டு, ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்திலே வெகு சிறப்பான நல்லாட்சியை கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தில் மக்கள் குடும்பத்திற்கும் பயனடைந்ததால மக்கள் இடத்துல குறிப்பாக தாய்மார்கள் இடத்துல வெகு சிறப்பான வரவேற்பை பெற்று பர்கூர் தொகுதிக்கு நல்ல திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கே என்னென்ன தண்ணி பற்றாக்குறை இருக்குது, அதற்காக முன்னுரிமை கொடுத்து படாதலா ஏரி தென்பனை ஆற்றில் குடுப்பனை கட்டு அந்த தண்ணியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மக்கள் இடத்துல பெரும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அதனால் ஒவ்வொரு விதத்திலுமே எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. மக்கள் பெரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. நன்றி.